வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நோட்டீஸை கொண்டு கொடுத்தாங்க. அதாவது நான் நினைச்சுக்கிட்டேன் ஏதோ ஈவார்ட் ஸ்கூலு ஏதோ பெரிய ஜான்ஸ் ஸ்கூலு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பார்த்தா அப்படியே எனக்கு மகிழ்ச்சியில ஒரு ஷாக்கான எப்படி இருக்கும் அப்படியான்னு. சென்னை பள்ளிகளில் 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல முதல்ல இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அதாவது தலைவருடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்தது. இது எல்லாருக்கும் பெருமை, மக்களுக்கு பெருமை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாரும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு ஆதங்கமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இப்ப கூட சமீப காலமாக நமக்கு நாம திட்டத்துல வில்லிவாக்கு கான்ஸ்டிடுவன்சி எம்எல்ஏ, அதாவது வருங்கால எம்எல்ஏ அவரது ஒரு ஸ்கூல, அதாவது என்னன்னா ஒரு கவர்மெண்ட் பள்ளிய அவ்வளவு அழகா திறம்பட அதை ரீமாடல் பண்ணி நமக்கு நாம ஸ்கீம்ல இவரை ஃபண்ட்ஸை போட்டு அவ்வளவு அழகா அந்த ஸ்கூலை ரீமாடல் பண்ணாங்க. அதை பார்ப்பதற்கு மட்டும் இல்ல, அதாவது எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மாணவர் சேர்க்கை ஒரு இதை நான் பார்த்தேன். இது மாதிரி நான் பார்த்தது இல்லை. ஈவார்ட் ஸ்கூல்ல நம்ம பெரிய பெரிய ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, எஸ்பிஓ மெட்ரிக் எல்லாமே அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். தவிர பள்ளியில் கீழ்காணும் வசதிகளுடன் இயங்கி வருகிறது. என்னென்ன பாருங்க, குழு செயல்பாடுகள் மூலம் கற்பித்தல், மாணவர்கள் செய்தித்தாள் வாசித்தல், இந்த மாதிரி எங்கன்னா உண்டா? கேள்விப்பட்டிருக்கோமா? இன்னைக்கு தலைவருடைய காலத்துல இன்னைக்கு அவ்வளவு கல்வி மேம்பட்டு இருக்கிறது. இதற்கு எல்லா புகழும் நம்ம தலைவருக்கு தான். அதை விளையாட்டின் மூலம் கற்பித்தல், செயல் வழி மூலம் கற்பித்தல், வண்ணம் தீட்டுதல் மூலம் கற்பித்தல், மின்னணு தொடுவரை மூலம் கற்பித்தல். அதாவது எல்லாருமே மின்னணு அந்த இதை தொடறாங்க, எல்லாமே லேப்டாப் மாதிரி ஒரு செல்போனை வச்சு தொடறாங்க. தற்காப்பு கலை, அப்புறம் பாலின சமத்துவ கலை, இது ரொம்ப முக்கியமான கலையை கொண்டு வந்திருக்காங்க இந்த முறை மாநகராட்சி பள்ளியில. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்வி சுற்றுலா, தீ விபத்து பற்றிய விழிப்புணர்ச்சி, தையல் பயிற்சி, மாணவர்கள் வண்ணமயமான டிஷர்ட் உடன், இந்த மாதிரி சிறப்பான ஒரு நோட்டீஸ் போல நான் பார்த்திருக்கேன். இதை எல்லாருமே தன் பிள்ளைகளை மாநகராட்சி பள்ளியில சேர்க்கணும் என்பதற்காக நம்ம தலைவரோட ஆட்சியில மேம்படுத்திருக்காங்க என்பதற்கு இது ஒன்றே சான்று.